எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வேக்கம் சர்க்யூட் பிரேக்கரில் பண்ணுற வேக்கம் சேம்பர் டெஸ்ட் ஆர் வேக்கம் இன்டெகிரிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேக்கம் சேம்பரை வேக்கம் இன்டரப்டர் ஆர் வேக்கம் பாட்டில்னு சொல்லுவோம். வேக்கம் சேம்பருக்குள்ளே ஃபிக்ஸ்டு காண்டாக்டும் மூவிங் காண்டாக்டும் இருக்கும். பிரேக்கரை க்ளோஸ் பண்ணும்போது, அதாவது ஆன் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காண்டாக்டும் மூவிங் காண்டாக்டும் ஒன்றோட ஒன்று காண்டாக்ட் ஆகும். அதே போல் பிரேக்கரை ஓப்பன் பண்ணும்போது, அதாவது ஆஃப் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காண்டாக்டும் மூவிங் காண்டாக்டும் செப்பரேட் ஆகும். இந்த ஆக்ஷன் ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மூலம் பிரேக்கரில் நடக்கும். இந்த மாதிரி பிரேக்கரை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் லோடில் இருக்கிறப்ப ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டுக்கும் மூவிங் காண்டாக்ட்டுக்கும் பிட்வீனில் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆர்க்கை இமிடியேட்டாக கொஞ்சிங் பண்ணணும், அதாவது ஆர்க்கை அணைக்கணும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்க்கை அணைக்கலைன்னா பிரேக்கர் காண்டாக்ட் டேமேஜ் ஆகும். அதோடு இல்லாமல் சில டைம் பிரேக்கரே ஃப்ளாஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. விசிபியில் ஆர் கொஞ்சிங் ஆப்ரேஷன் வேக்கம் சேம்பரில் இருக்கிற வேக்கம் மீடியமில் நடக்கும். ஃபஸ்ட்டு வேக்கம்னா என்ன? வேக்கம்ங்கிறது ஒரு வெற்றிடம். சேம்பருக்குள்ளே எந்த ஏர் பார்ட்டிகல்ஸும் இருக்காது, நெகட்டிவ் ப்ரெஷரில் இருக்கும். இந்த நெகட்டிவ் ப்ரெஷரை தான் வேக்கம்னு சொல்கிறோம். இந்த வேக்கம் எப்படி ஆர்க்கை கொஞ்சிங் பண்ணும், அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இங்கே ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு. ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்து எரியிற மெழுகுவத்தியை க்ளோஸ் பண்ணுவோம். மெழுகுவத்தியை பாருங்கள், ஃப்ளேம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அணைஞ்சு போச்சு. நாம் அணைக்காமல் எப்படி தானாக அணைஞ்சது? இதுக்கு என்ன காரணம்? ஒரு தீ எரியறதுக்கு 3 பேராமீட்டர் அவசியம். 1 ஹீட்டு, 2 ஃபியூலு, 3வது ஆக்சிஜன். இந்த 3 பேராமீட்டர் இருந்தால் தான் அங்கே ஃபயர் ஆகும். இங்கே எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்தியில் ஆல்ரெடி ஹீட்டு இருக்குது. இந்த மெழுகுவத்தியில் இருக்கிற மெழுகு தான் ஃபியூலு. ஸோ ஃபியூலுக்கும் ஹீட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. அடுத்து ஆக்சிஜன். கிளாஸுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் இந்த மெழுகுவத்தி எரிஞ்சது. ஆக்சிஜன் தீர்ந்து போன பிறகு இந்த மெழுகுவத்தி தானாகவே அணைஞ்சு போச்சு. இதே போல் தான் வேக்கம் சேம்பருக்குள்ளே இருக்கிற எல்லா கேஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த நெகட்டிவ் ப்ரெஷரை தான் வேக்கம் மீடியம்னு சொல்கிறோம். இந்த வேக்கம் மீடியத்தில் ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வேக்கம் சேம்பரை எதுக்கு டெஸ்ட் பண்ணணும்? சேம் கேண்டில் எக்ஸாம்பிள் தான். மெழுகுவத்திக்கு கண்ணாடி கிளாஸை மூடலைன்னா கண்டினியூவாக எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா மெழுகுவத்தி எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கண்டினியூவாக கிடைக்கும். அதே போல் தான் விசிபியில் இருக்கிற வேக்கம் சேம்பர் பஞ்சர் ஆனாலோ இல்லை கிராக் ஆனாலோ அட்மாஸ்பியர் ஏர் சேம்பருக்குள்ளே போகும். இந்த மாதிரி கண்டிஷனில் பிரேக்கரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது ஏற்படும் ஆர்க்கு இமிடியேட்டாக அணையாமல் கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கும். இதனால் பிரேக்கர் காண்டாக்ட் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த வேக்கம் சேம்பருக்குள்ளே இருக்கிற வேக்கம் மீடியம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதான்னு செக் பண்ண இந்த வேக்கம் இன்டெகிரிட்டி டெஸ்ட் அவசியம். விசிபியில் வேக்கம் சேம்பருக்குள்ளே நெகட்டிவ் ப்ரெஷரை நார்மலாக 10⁻⁻6 பார் இருக்கும். இந்த டெஸ்ட்டை நாம் வேன்கார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் VBT60 அப்படிங்கிற கிட்டை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது US மேக்கு ரொம்ப ஃபெமிலியரான கிட்டு தான். இது ஹை வோல்டேஜ் DC இன்ஜெக்ஷன் கிட்டு. பிரேக்கரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டில் டெஸ்டிங் பேராமீட்டரை செட் பண்ணணும். இந்த டெஸ்ட் ஹை வோல்டேஜ் டெஸ்ட் மாதிரி தான். வேக்கம் சேம்பருக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணணும், லீக்கேஜ் கரண்ட் லிமிட் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற பேராமீட்டரை செட் பண்ணணும். IEC ஸ்டாண்டர்டில் விசிபியில் வேக்கம் சேம்பருக்கு எவ்வளோ DC வோல்டேஜை அப்ளை பண்ணணும்னு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலை. அதனால் பிரேக்கர் மேனுஃபேக்சரருடைய ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுறோம். நாம் டெஸ்ட் பண்ண போகிற பிரேக்கருடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 11 kV, பிரேக்கருடைய ரேட்டட் வோல்டேஜ் 12 kV. இதை பேஸ் பண்ணி டெஸ்டிங் பேராமீட்டரை செட் பண்ணுறோம். அதாவது 20 kV DC வோல்டேஜை 1 minute அப்ளை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் அலோவபிள் லீக்கேஜ் கரண்ட் 300 மைக்ரோ ஆம்ஸ். கிட்டில் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். வேக்கம் சேம்பருக்குள்ளே நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னோம். வேக்கம் சேம்பர் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரெஷரை தானே செக் பண்ணணும். ஆனால் நாம் இங்கே ப்ரெஷரை செக் பண்ணாமல் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணி லீக்கேஜ் கரண்ட்டை செக் பண்ணால் வேக்கம் சேம்பர் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த வேக்கம் பாட்டிலில் ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டுக்கும் மூவிங் காண்டாக்ட்டுக்கும் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டுக்கும் மூவிங் காண்டாக்ட்டுக்கும் பிட்வீனில் ஹேர் இருந்தால் இந்த ஹேர் பார்ட்டிகல்ஸ் அயனைசேஷன் ஆகி கண்டக்ஷன் ஏற்பட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட்டை லீக்கேஜ் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டுக்கும் மூவிங் காண்டாக்ட்டுக்கும் பிட்வீனில் ஏர் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா அயனைசேஷனே நடக்காது, லீக்கேஜ் கரண்ட்டும் இருக்காது.
ஒன்ஸ் வேக்கம் பாட்டில் கிராக் ஆச்சுன்னா அங்கு நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து இருக்காது, அங்கே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் இருக்கும். நெகட்டிவ் ப்ரெஷர் இருந்தால் தான் வேக்கம்னு சொல்கிறோம். இந்த டெஸ்ட்டை எடுக்கும்போது லீக்கேஜ் கரண்ட் அதிகமாக இருந்தால் சேம்பருக்குள்ளே நெகட்டிவ் ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். நெகட்டிவ் ப்ரெஷர் இல்லைன்னா அங்கே வேக்கம் மீடியம் வந்து மெயின்டைன் ஆகலைன்னு அர்த்தம். இந்த லீக்கேஜ் கரண்ட்டை பொறுத்து இந்த வேக்கம் சேம்பரோடைய ஹெல்த்தியை தெரிஞ்சுக்கலாம். வேக்கம் சேம்பரை டெஸ்ட் பண்ண கனெக்ஷன் கொடுக்கறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிக்சரை பாருங்கள். இது ஹை வோல்டேஜ் இன்ஜெக்ஷன் கேபிள். இதை வேக்கம் சேம்பரோடைய ஒரு எண்டில் கொடுக்கணும். இது லோடு ரிட்டர்ன் கேபிள், இதை அடுத்த எண்டில் கொடுக்கணும். இது சேஃப்டிக்காக இருக்கிற எர்த்து கேபிள், இதை எர்த்து பொட்டன்ஷியலில் கனெக்ட் பண்ணணும். இந்த கிட்டு வந்து 230 வோல்ட் ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ பிரேக்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டை எடுக்கும்போது பிரேக்கர் கண்டிப்பாக ஓப்பன் பொசிஷனில் இருக்கணும், அதாவது ஆஃப் பொசிஷனில் இருக்கணும். பிரேக்கரை ஆனில் வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட்டை பண்ணக்கூடாது. அடுத்து ஒவ்வொரு ஃபேஸ் வேக்கம் பாட்டிலுக்கும் தனித்தனியாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர் ஃபேஸில் கனெக்ஷனை கொடுத்துருக்கோம். ஹை வோல்டேஜ் இன்ஜெக்ஷன் கேபிளை அப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். லோடு ரிட்டர்ன் கிரவுண்ட் கேபிளை டவுன் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட்டை கொடுத்து பார்க்கலாம். இது டிஜிட்டல் கிட்டு. வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும், நாம் டெஸ்ட்டு கொடுத்தாலே போதும். அதே மேனுவல் கிட்டாக இருந்தால் நாம் வோல்டேஜை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். நாம் செட் பண்ண 20 kV டிசி வோல்டேஜ் வந்து 1 minute அப்ளை ஆச்சு. லீக்கேஜ் கரண்ட்டு எதுவும் இல்லை. ரிசல்ட் வந்து டெஸ்ட்டு பாஸ்ன்னு வருது. இந்த ஃபேஸுடைய வேக்கம் பாட்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே போல் அடுத்த ஃபேஸ் வேக்கம் பாட்டிலுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணணும். 20 kV டிசி வோல்டேஜ் வந்து 1 minute அப்ளை ஆகுது. லீக்கேஜ் கரண்ட்டு வந்து எதுவும் இல்லை. ரிசல்ட் வந்து டெஸ்ட்டு பாஸ்ன்னு வருது. ஸோ இந்த ஃபேஸ் வேக்கம் பாட்டிலும் ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் ஃபேஸ் வேக்கம் பாட்டிலுக்கு கனெக்ஷனை கொடுத்துருக்கோம். 20 kV டிசி வோல்டேஜ் வந்து 1 minute அப்ளை ஆகுது. லீக்கேஜ் கரண்ட் எதுவும் இல்லை. ரிசல்ட் வந்து டெஸ்ட்டு பாஸ்ன்னு வருது. ஸோ இந்த ஃபேஸ் வேக்கம் பாட்டிலும் ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வேக்கம் பாட்டில் வந்து கிராக்காக இருந்தால் டெஸ்ட்டு வந்து ஃபெயில்னு வரும். இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுற டெஸ்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னென்னா, வேக்கம் இன்டரப்டருக்குள்ளே இம்ப்யூரிட்டியோ இல்லை மாய்ச்சரோ இருந்தால் அதிகமான லீக்கேஜ் கரண்ட்டை எடுத்து டெஸ்ட்டு வந்து ஃபெயில்னு வரும். இதையும் இந்த டெஸ்ட்டு மூலயமா கண்டுபிடிக்கலாம். டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா எந்த சேம்பர் ஃபெயிலியர் ஆச்சோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபெயிலியரான வேக்கம் சேம்பரை சேஞ்ச் பண்ணாமல் பிரேக்கரை சார்ஜ் பண்ணுறது 100% அட்வைசபிள் கிடையாது. வேக்கம் பாட்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, VCB பிரேக்கரில் வேக்கம் சேம்பர் அப்புறம் வேக்கம் சேம்பரில் பண்ணுற வேக்கம் இன்டெகிரிட்டி டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.